அனைத்து அன்பு மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியை பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்குன்னு டெடிக்கேட்டடாக எடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட்டு நிறைய பேர் எடுக்கிறாங்க, நிறைய இன்ஸ்டியூட் எடுக்கிறாங்க. நீங்கள் நம்மகிட்ட சொல்லும் போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஃபீஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோ தான் இது. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம சப்ஜெக்ட் சிஎஸ் சப்ஜெக்ட்டு. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் படிக்கணும். அந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நீங்கள் படிக்கலை, அந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னாவேவும் நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப 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 சிரமம். ஸோ நீங்கள் அப்படி ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கணும் அப்படின்னாவேவும் அதுக்கு எவ்வளோ மெனக்கிடணும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் எவ்வளோ மெனக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் மெனக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்கிறதெல்லாம் இல்லை. நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறோம், நாங்கள் மோர் தென் பெட்டராக பண்ணுறோம். இந்தியாவிலே வந்து யாரும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கோர்ஸுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வீக்லி டெஸ்ட் போடுறோம், உங்களுக்கு ஷெட்யூல் கொடுப்போம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை. மொத்தம் 28,350 கொஷின்ஸ் ஆல்ரெடி பப்ளிஷ்டு. உங்களுக்கு லாகின் கொடுத்தோன்னே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுத ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு இப்போ ஆல் எக்ஸாம் போயினீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டிக்கு என்னென்ன டெஸ்டஸ் போட்டிருக்கோம், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு என்னென்ன போட்டிருக்கோம், டிஎஸ்சிக்கு எல்லாத்துமே வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேயும் மொத்தம் யூனிட் டெஸ்ட் மட்டுமே வந்து 20 டெஸ்ட் போட்டிருக்கோம். அதில் 2370 கொஸ்டின்ஸ். சிஏ யூனிட் டெஸ்ட் மட்டும் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா 15 டெஸ்டஸ். அதாவது டிஆர்பி யூனிட் டெஸ்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டும் ஹோல் யூனிட்டு. சிஏ யூனிட் டெஸ்ட்டுங்கிறது ஒவ்வொரு சாப்டர் வரும். பார்த்தீங்களா, நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிஏனா நம்பர் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் சிஸ்டத்துக்கு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் எல்லாமே போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள டாபிக் வைஸ் டெஸ்டஸ் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்குள்ள என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்டஸும் போட்டிருக்கோம். அதனால தான் இவ்வளோ இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூலியன் அல்ஜிப்ரா அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு சிம்பிளிஃபை யூசிங் கார்னாக் மேப் அப்படின்னா அதுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸு. திருப்பி பூலியன் அல்ஜிப்ராவில் அது எகெயின் வந்து அதுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ். ரெப்ரசன்ட் பூலியன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ். ஆப்ரேட்டட் பிரசிடென்சி அண்ட் லா ஆஃப் பூலியன் அல்ஜிப்ராவுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ். இப்படி டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். இவ்வளோ ஒரு டீட்டெயிலான டெஸ்ட் சீரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அது இவ்வளோ கொஸ்டின்ஸ் கிடையவே கிடையாது. இது போக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இன்க்ளூட் ஜிகே, தமிழ், சைக்காலஜி லாஸ்ட் 2 months நாங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ண வைப்போம். தமிழுக்கு எங்கிட்ட அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, அதுமாரி நாங்கள் கொடுப்போம். மொத்தம் 73 கேட்டகரியில் இவ்வளோ டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். இதுக்கு லாகின் கொடுத்துறோம் 24/7 டில் எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டில் எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம், எழுத திருப்பி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்கள் 3 தடவை எழுதலாம். ஒரு தடவை எழுதணும் விஷயமே இல்லை, 3 தடவை நீங்கள் எழுதிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ்க்கு இவ்வளோ கொடுக்குறோம். அடுத்து மெட்டீரியலுக்கு வாங்க. இப்போ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்பீங்க புக்கோட மெட்டீரியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் bookos.kalviyogi.com அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். இந்த bookos.kalviyogi.comல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். இதில் இப்படி என்ன பார்க்குறீங்களோ இதே தான் பிரிண்டட் கொடுப்போம். ஒரு சில பேஜஸ் மட்டும் ஃபாண்ட் சைஸ் சிறுசு இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குமே கொஞ்சம் ரீஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இதில் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே ரெடி பண்ணாத ஒரு மெட்டீரியல். இதுக்காக வி ஆர் பில்டிங் லோக்கல் இல்லம் பெரிய பெரிய மாடல்லாம் ரெடி பண்ணி 7 to 8 lakhs செலவழித்து இருக்கக்கூடிய எல்லா புக்கையுமே ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஒரு மெட்டீரியல். இப்படி ஒரு மெட்டீரியல் வந்து யாராலையும் கொடுக்கவே முடியாது. நானே சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம், யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படி டீட்டெயில்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல். நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இவ்வளோ மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சார் ஃபீஸ் அதிகம் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? இப்போ நாங்கள் மெனக்கட்டுறது வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறனால தான் இவ்வளோ மெனக்கெட்டுட்டு இருக்கோம். நாங்கள் புக்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6,000+ பேஜஸ் வரும். மொத்தம் 6,000+ பேஜஸ் வரும் உங்களுக்கு. ஜிகே, சைக்காலஜி, தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து அப்படி தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எப்படி நாங்கள் அந்த இப்போ நான் சொல்கிற ஒரு ப்ரைஸ் இப்போ 24K ஒன் டைம் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 24K சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு கீழே பண்ணவே முடியாது. இதே மெட்டீரியல் இது வந்து நார்த் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வாங்குறாங்க. இதே தான் நெட்டு ஸ்டாண்டர்டுக்கு. இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து நெட்டு ஸ்டாண்டர்ட் வித் டிஆர்பி ஸ்டாண்டர்டில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம். அங்கே 1.5 வாங்குறாங்க, நாங்கள் 24 தான். அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் தான் பார்க்க முடியும். டெஸ்ட்டு ஒரு 1 டைம் தான் எழுத முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போட்காஸ்ட் ஒன்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அடுத்து ஜாப்ல இருப்பீங்க. அவங்க எல்லாம் எப்போனாலும் வந்து படிக்கணும், அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழில் அது பார்த்தீங்க அப்படின்னா தமிழில்
ஃபஸ்ட்டு நோட்ஸ் ரெடி பண்ணி அந்த நோட்ஸை செப்பரேட் பண்ணி அதுக்கு கீழே டாபிக் வைஸாக செப்பரேட் பண்ணி இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா நம்பர் சிஸ்டத்துக்கு கீழே என்னென்ன டாபிக் வருமோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணி ஒரு போட்காஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம தான் இன்டர்வியூ கொடுக்குறோம். ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிமுலேஷன் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்ட்ரோ கொடுக்குறோம். இந்த சிமுலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக வந்து டெசிமல் டு நம்பர் பிளேஸ் வேல்யூ எப்படி இருக்கும் எல்லாமே வரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா C++ல நம்மளுக்கு அதிகம் C++ல 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. C++ ப்ரோக்ராமிங்கில் போகிறீங்க அப்படின்னா இப்போ ரைட் ஆங்கிள் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னா கோட் டீபக்னு ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் ப்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி ரன் ஆகும், ஒவ்வொரு ஸ்டெப் ரன் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுக்கு நாங்கள் லாகின் கொடுக்குறோம். இதில் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் உட்காந்து ஒரு 2 or 3 days நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா C++ல தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் நீங்கள் எடுக்கலாம், உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்டு. இந்த எக்ஸாமுக்கு இந்த இயருக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், எக்ஸாம் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சைபர் செக்யூரிட்டி மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ சைபர் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் இதுக்கே எடுத்துக்கிறோம். அப்போ கன்வர்ஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழையும் படிப்பாங்க இங்கிலீஷ்லையும் படிப்பாங்கிறதுக்காக தமிழ் நோட்ஸு வித்து இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். இதை டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் நீங்கள் மாற்றிக்கலாம். இதுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா மைண்ட் மேப்பு, ஒரு போட்காஸ்ட்டு, அப்புறம் வீடியோ கிளாஸஸ், அப்புறம் டீச்சிங் நோட்ஸ், இது எல்லாமே கொடுத்தோம் ஒரே இதுக்குள்ள. தென் எம்சிக்யூஸ். இப்போ எம்சிக்யூஸ் நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ ஷார்ட் டெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுலேயும் டெஸ்ட் வரும். இதில் ஒரு 10,000 கொஸ்டின் கிட்ட வரும். ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் கன்யூஸாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்போம். மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி வெறும் 2000 பேஜஸ் நாங்கள் பிரிண்ட் பண்ணி 15,000 சொல்லி விற்கிறதுக்கு எனக்கு நிமிடங்கள் ஆகாது. அது வந்து ஏமாத்துற வேலை. இந்த ஏமாத்துற வேலைலாம் நான் எப்பவுமே செய்யவே மாட்டேன். நீங்கள் வந்து அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து 14 பேர் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து செலக்ட் ஆகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ படித்தாங்க, படிக்க போயே செலக்ட் ஆகிறாங்க, இல்லைன்னா கிடையவே கிடையாது. அது எங்கள் இன்ஸ்டியூட்டில் இப்போ 4 வருஷமாக படித்தவங்கள பல இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரை போட்டுக்கிட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதாவது படிக்கிறது வந்து நீங்கள் ஒரு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட ஒர்த் என்ன, சர்வர் காஸ்ட் என்ன, இவ்வளோ மெனக்கடுறாங்க அப்படின்னா ஆப்புக்கெல்லாம் எவ்வளோ மந்த்லி பேமெண்ட் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு A to Z தெரியும். நீங்களே இப்போ ஏமாறுறீங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு இதுவுமே வந்து கிளாஸஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சம்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ 10 யூனிட்டுக்கு இதெல்லாம் என் ஸ்டூடெண்ட்டு கேட்கவும் இது பண்ணல, ஆனால் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணோம். இப்போ 10 யூனிட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சம்ஸ், அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான சம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு புக்கவே ரெடி பண்ணோம். அதான் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஆல் 10 யூனிட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் சம்ஸ் மாஸ்டர் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணோம். இவ்வளோ வேலைகள் உங்களுக்காக நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கிட்டு இருக்கோம், உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறது. லெட்ஸ் இமேஜின். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணாதீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் நார்த் சைடு எங்கே வாங்கினீங்கன்னா 1.5க்கு கீழே யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் டைம் வியூவாக தான் இருக்கும். நம்ம வந்து மல்டி டைம் வியூவு, இன்ஃபினிட் டைம் வியூவு, சர்வர் நீங்கள் எப்போனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தந்தாப்புல நாங்கள் சர்வர் எல்லாமே அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரே இன்ஸ்டியூட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான். அது நாங்கள் வந்து வளவலன்னு டிஆர்பிக்கு வந்து அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்னா பண்ணலை. ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸு பெட்டராக பண்ணுறோம். இப்போ வீடியோ கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் நெட்டு அண்ட் டிஎன் செட்டு ரெண்டும் தான் சொல்லியிருக்கோம். சேர்த்து தான் நாங்கள் சொல்கிறோம், சேர்த்து தான் நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்க முடியாது, அவங்களால இவ்வளோ மெட்டீரியல் இருக்கனால படிக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சார் நிறையா தராரு, நிறைய பல்காக தராரு, கொஞ்சம் பல்காக தான் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில். நீங்கள் சிலபஸ் வந்து நம்மளுக்கு ஹெவியான சிலபஸ், அது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேதுன்னு எனக்கு புரியலை. நம்ம சிலபஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நீங்களே சிலபஸ் பாருங்கள் மொத்தம். இப்போ நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, டிஜிட்டல் லாஜிக் அண்ட் சர்க்யூட், இதே ஒரு புக்கு. அப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சிஸ்டம், ப்ரோக்ராம் பேசிக் கம்ப்யூட்டர், CPU இன்புட், இது ஒரு புக்கு. மொத்தம் 2 புக்கை போச்சு உங்களுக்கு. ஆத்தர், இந்த 2 ஆத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோரிஸ் ஃபாலோ பண்ணுவோம். இது போக இன்னும் 2 ஆத்தர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மொத்தம் 5 புக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் 5 புக்கை பண்ணணும். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நத்து தான். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா நத்து புக்கு தான். இதுக்கு வந்து ஒரு 3 புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மொத்தம் 8 புக்கு.
அப்புறம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு ஒரு புக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு புக்கு, 10 புக் ஆச்சு. 10 டெக்ஸ்ட் புக் 3 ரெண்டுக்கு மட்டுமே வரும். டேட்டா செக்ஷனுக்கு ஒரு 3 புக்கு வரும். டேட்டா கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆன ஆத்தர் இருக்காங்க. நீங்க அந்த ஆத்தர் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ட்ரெயின் பண்ணி தான் வி ஆர் கிரியேட் த மெட்டீரியல். அப்ப எவ்வளவு புக்கு மொத்தம் நாங்க போட்டு ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா 67 புக்கு மொத்தம். அதாவது சிஎஸ்க்கு இது வரைக்கும் எழுதுன எல்லா ஆத்தர் 67 புக்கு அண்ட் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தந்தாப்புலாம் எப்போ மெட்டீரியல். இப்படி ஒரு மெட்டீரியல் வந்து இப்படிலாம் பண்ணலாம் பண்ண முடியுங்கிறதே ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதே வந்து நம்ம தான். இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஃபோர் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணோம். இப்போ இந்த புக் எதுக்கு அப்படின்னா மொத்தம் 90 பேஜஸ் தான். இந்த புக்கு எதுக்கு அப்படின்னா 4 லாங்குவேஜ் நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த கம்பேரிசன் புக்கே யாரும் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது வாட் இஸ் ப்ரோக்ராமிங், ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் படிக்கிறீங்க, C++ படிக்கிறீங்க, பைத்தான் படிக்கிறீங்க, PHP படிக்கிறீங்க. 4லேயும் வந்து சேம் சின்டெக்ஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் எதுக்கெல்லாம் கம்பேரிசன் வருமோ அதுக்கு கம்பேரிசன் புக்கும் ரெடி பண்ணி பிரிண்டடாக நாங்கள் கொடுக்குறோம். இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். அப்போ பார்த்துக்குங்க. டெஸ்லா 369 டெஸ்லா டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. இவ்வளோ இருந்து இது வந்து நீங்கள் இப்போ நாங்கள் கொடுக்குற மெட்டீரியலு, டெஸ்ட் சீரியஸ், வீடியோ கிளாஸஸை நீங்கள் சும்மா ரெகுலராக பார்த்தாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். எல்லா எக்ஸாமையும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். படிக்கணும். நீங்கள் தான் ஒரு நாளைக்கு 6 to 8 hours உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. மாணவர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா கம்பேர் பண்ணாதீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்கை பாருங்கள். இது என்ஹான்ஸ் பண்ணி படிக்கணுமா இல்லை இன்னும் ஆதி காலத்திலே உட்காந்து படிக்கணுமா அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் நான் விட்டுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.